உங்கள் லைஃப்பில் ஒரு மொமெண்ட் வரும், எங்கே இருந்தாலும் என்ன பண்ணுற எதுக்கு பண்ணுற புரியாமையே போயிடும். நீங்கள் இப்போ அந்த ஸ்டேஜில் இருக்கீங்களா? சம்டைம்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுறோம், எனக்கு டேலண்ட் இல்லையா, லக்கு இல்லையா, இல்லை சான்ஸ் இல்லையா. பட் டுடே நான் உங்களுக்கு ஒரு 3 ரியல் ஸ்டோரிஸ் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரிஸ் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பை சேமாக பார்க்க மாட்டீங்க. பிகாஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ண மட்டும்தான் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் நான் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற ஒரு சிம்பிள் பவர்ஃபுல் ஃபார்முலா கொடுக்க போகிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே ஆர்டினரியாக இருந்தாலும் அன்ஸ்டாப்பபிளாக ஆகலாம். ரெடியா? ஹாய் கைஸ், திஸ் இஸ் முத்துக்குமார். வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம் பேக் டு another இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஒரு பையனை பற்றியான ஸ்டோரி. அவன் ஒரு ஸ்கூலில் ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, இவன்லாம் லைஃப்பில் ஒன்றும் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணுவாங்க, ஃபேமிலி ப்ரெஷர், கம்பேரிசன். ஆனால் ஒரு நாள் அவன் ரொம்ப பிரேக் ஆகிட்டான். எல்லாருமே அவனை போட்டு அந்தடி அடிச்சிட்டாங்க. ஹி ஆஸ்க்டு ஹிம்செல்ஃப், நான் இப்படியே இருக்கணுமான்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளாரே ஒரு கேள்வி எழும்புது. அவன் டிசைட் பண்ணிட்டான் உடனே, நான் ப்ரூவ் பண்ணுறேன், பட் யாருக்கும் இல்லை, எனக்காகன்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷனை எடுக்கிறான். டெய்லி 4 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். ஃபோனை கம்ப்ளீட்லி தூக்கி எறிஞ்சிட்டான் ஓரமாக. டிஸ்ட்ராக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டான். 1 மந்த்தில் ரிசல்ட் வரப்போகிறதில்ல, 3 மந்த்ஸில் ரிசல்ட் வரப்போகிறதில்ல, 6 மந்த்ஸில் ஸ்டில் நத்திங். ஆனால் 1 வருஷத்துக்கு அப்புறம் எவ்ரி திங் சேஞ்ச்டு. பீப்புள் ஸ்டார்டட் நோட்டீசிங் ஹிம். யாரெல்லாம் அவனை பார்த்து சிரித்தாங்களோ எல்லாமே அவனை பார்த்து கைத்தட்ட ஆரம்பித்தாங்க. ஏன்? ஒய்? பிகாஸ் அவன் குவிட் பண்ணலை. லைஃப்பில் சக்ஸஸ் வர டைம் கண்டிப்பாக எடுக்கும், பட் ஃபெயிலியர் வர இன்ஸ்டண்ட்டாக வரும். மோஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபெயில் ஆன உடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் வின்னர்ஸ் ஃபெயில் ஆன அப்புறம் தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. ஸோ த ஸ்டோரி நம்பர் 2 ஒரு பொண்ணை பற்றியான ஒரு ஸ்டோரி. ஒரு சின்ன வில்லேஜில் ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல், சுத்தமாக காசு இல்லை, ஆனால் அந்த பொண்ணுக்கு பெரிய ட்ரீம் மட்டும் வச்சுருக்கா. ஷி வாண்டட் டு அச்சீவ் சம்திங் பிக். பட் எவ்ரி சிங்கிள் பர்சன் செட், இது உனக்கானது இல்லை, ரியாலிட்டியை மட்டும் பாருன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் ரொம்ப அழுகிறா. அந்த பொண்ணு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. பட் நெக்ஸ்ட் டே he got up stronger. She worked and worked and worked. People laughed. Relatives insult பண்ணுறாங்க. But she had one line in her mind. நான் என் லைஃப்பை டிசைட் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறான். ரொம்ப வருஷம் கடந்து போகுது. Finally she succeed. Same people now saying, இது நம்ம பொண்ணுடா, நம்ம பொண்ணு எப்படி அச்சீவ் பண்ணியிருக்கா பாருன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கலன்னா அது வீக்னஸ் கிடையாது, அது ஒரு அட்வான்டேஜ். பிகாஸ் ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுறீங்கன்ற மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ த தேர்ட் ஸ்டோரி, த கம்பேக் கிங், ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டோரி. ஒரு ஆள் ஆல்ரெடி சக்ஸஸ் ஆன பர்சன், மணி, ஃபேம், எவ்ரிதிங் எல்லாமே அந்த ஆளுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் சடன்லி எல்லாமே கொலாப்ஸும் ஆகிடுச்சு. பிஸ்னஸ் லாஸ், ஃப்ரெண்டு விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாம் ஏமாற்றிட்டாங்க, கான்ஃபிடென்ஸும் ஜீரோவாக இருந்துச்சு. அவன் திங்க் பண்ணுறான், இதுதான் நம்ம எண்டோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறான். பட் ஒன் டெசிஷன் சேஞ்ச் எவ்ரிதிங். நான் திரும்பி வருவேன் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறான். ஃப்ரம் ஜீரோ ஹி ஸ்டார்டட் அகைன். திஸ் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, பெயினும் இருந்துச்சு, கிளாரிட்டியும் இருந்துச்சு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஹி கேம் பேக் ஸ்ட்ராங்கர் தென் பிஃபோர். முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக திருப்பியும் கம்பேக் கொடுக்குறான். ஸோ என்னதான் லூஸ் பண்ணாலும் கேம் ஓவர் கிடையாது. கம்பேக் பண்ண கரேஜ் இருந்தால் நீங்கள் அன்பீட்டபிளாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரியுமா, சக்ஸஸ்க்கு இந்த 3 விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று கன்சிஸ்டன்சி, இன்னொன்று பேஷன்ஸ், இன்னொன்று செல்ஃப் பிலீஃப். டேலண்ட்ன்றது ஒரு ஆப்ஷனல், உங்களுக்கு லக்குன்றது ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி. பட் இந்த 3 விஷயம் இல்லைன்னா யாராலையும் வின் பண்ண முடியாது. நம்ம ப்ராப்ளம் என்ன தெரியுமா, இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வேணும். ஜிம்முக்கு போனோடனே நமக்கு 6 பேக்ஸ் வேணுன்ற மாதிரி கேட்போம். ஸ்டடி பண்ணாமல் நமக்கு ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியுமா? அது மாதிரி தான். பட் லைஃப்பில் இப்படி ஒர்க் ஆகாதுங்க. ஸோ நவ் லிசன் கேர்ஃபுல்லி. இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் 1, டெய்லி 1 hour உங்கள் கோலுக்கு ஒர்க் பண்ணுங்கள். ஸ்டெப் 2, டிஸ்ட்ராக்ஷனை கட் பண்ணுங்கள், எஸ்பெஷலி ஃபோனை தூக்கி எறிங்க. ஸ்டெப் 3, ஃபெயில் ஆனாலும் கண்டினியூ பண்ணுங்கள், திருப்பி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ சிம்பிள் தான், பட் பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன்,
5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இப்போ இருக்க ப்ளேஸில் இருக்கணுமா, இல்லை பெட்டர் லைஃப் வேணுமா? இஃப் பெட்டர் லைஃப் வேணும்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்றைக்கி தான், நாளைக்கு கிடையாது, இல்லை நெக்ஸ்ட் வீக்கும் கிடையாது. நான் ரிமெம்பர், அன்ஸ்டாப்பபிள்ன்றது ஒரு வேர்ட் கிடையாது, அது ஒரு டெசிஷன். ஸோ டிசைட் பண்ணுங்கள் அண்ட் ப்ரூவ் பண்ணுங்கள். நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன், நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா? நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். ஸோ இஃப் திஸ் வீடியோ இன்ஸ்பயர்ட் யூ, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டோட வரேன். அன்டில் தென் ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே அன்ஸ்டாப்பபிள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஐ திங்க் இந்த வீடியோ நான் ஸ்டோரி மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னொரு வீடியோவோட சந்திப்போம். பை பாய்.